ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த காலை வேளையில் உங்களை உயிர்ப்பிக்கும் தெய்வ வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் என்னோட ஜெபத்தை கேட்குறாரா? ஆண்டவர் என் கண்ணீரை பார்க்குறாரா? ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு, ஆனாலும் இன்னும் அந்த காரியம் நிறைவேறலை. ஆண்டவர் சொன்னதை செய்வார் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கிறீர்களோ? தெய்வ பிள்ளைகளை, பைபிளை நம்ம வாசிக்கும்போது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் தேவனாய கர்த்தர் எலியாவின் இடத்துல சொல்லுகிறார், நான் தேசத்தின் மேலே மழையை கட்டளையிட போகிறேன், நீ போய் உன்னை ஆகாப்புக்கு காண்பி என்று சொல்லி. இப்போ வேத வசனம் சொல்லப்படுகிறது, எலியா தீர்க்கதரிசி ஆகாப்பின் இடத்துல கடந்து போய் சொல்லி, அவன் கர்மேல் சிகரத்தில் ஏறி தன்னுடைய முகம் முழங்காலில் பட குனிந்து அவன் ஜெபிக்க தொடங்கினான். வேதவசனம் சொல்லப்படுது, 6 முறை அவன் ஜெபித்து கொண்டே இருந்தான். ஒரு மாற்றமும் வரவில்லை, மழை பெய்வதற்குண்டான எந்த அறிகுறியும் இல்லை. ஆனால் 7வது முறை வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான், ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு மேகம் எழும்பி இருக்கிறது என்று சொல்லி. இப்போ எலிசாவின் இடத்துல சொல்லுகிறார், வேகமாய் ஆகாப்பை ரதத்தை பூட்டி போகச் சொல் என்று சொல்லி. அதற்குள்ளாகவே ஒரு பெரும் மழை உண்டாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தெய்வ பிள்ளைகளை, அவ்வளோ நேரம் வராத ஒரு கார் மேகம், ஒரு பெருமழை, ஆமீன், எலியாவினுடைய 7வது முறை ஜெபத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் சம்பவித்தது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு மாற்றமே வரல அப்படி சொல்லி ஆமீன் பாரத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் ஒரு காரியத்தை செய்ய தொடங்கிட்டாருன்னா அதை வேகமாய் சீக்கிரமாய் சகல காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையாய் மாற்றுவார். இந்த எலியாவினுடைய ஜெபத்தில் ஒரு பெருமழை உண்டானது போல உங்கள் லைஃப்லையும் ஆண்டவர் ஒரு பெருமழையை தேவன் உண்டாக்க போகிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மழையினால கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்வார். உங்களோட ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுடைய ஜெபம் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.